அதிமுகவுடன் கூட்டணியை தொடரலாமா வேண்டாமா என்பது குறித்து தனது ஆதரவாளர்களுடன் ஓபிஎஸ் ஆலோசனை நடத்தி வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், இந்த ஆலோசனையில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், என்னென்ன கோணங்களில் ஆலோசனை நடத்தப்படுகிறது? முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பாக நடக்கக்கூடிய ஆலோசனையானது சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள ரெயின்ட்ரி ஹோட்டலில் நடந்துட்டு வருதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா பண்ருட்டி ராமச்சந்திரன், அந்த அணியினுடைய அரசியல் ஆலோசகராக இருக்கக்கூடிய பண்ருட்டி ராமச்சந்திரன், முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் ஆகியோர்லாம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு இருக்கிறாங்க. அதே போல் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதுக்கப்புறம் ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் சார்பாக இருக்கிறார், தர்மர் என்பவர், அவரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாநிலங்களவை உறுப்பினர், அவரும் கலந்து கொண்டிருக்கிறார். இப்படி ஒட்டுமொத்தமாக ஒரு 10லேருந்து 13 பேர் இதில் கலந்துருக்கிறாங்க. ஊடகத்துக்கு உள்ள காட்சிப்படுத்துறதுக்கு கூட அனுமதி இல்லை. ஓ பன்னீர்செல்வத்தின் மகனான ஜெயபிரதீப்பும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஹோட்டலுக்கு வந்திருக்கிறாரு. ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்கும்போது தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஒரு அதிருப்தியான சூழ்நிலையில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா 3 விஷயம். பிரைம் மினிஸ்டர் ஜனவரி மாதம் வரும்போது அவர் சந்திக்க நேரம் கேட்டு அப்பொழுதும் ஓ பன்னீர்செல்வத்துக்கு நேரம் ஒதுக்கப்படவில்லை. அதன் பின்னராக அமித்ஷா அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கும் பொழுது தனக்கான அழைப்பு வரும் என்று தேனியிலிருந்து மதுரை சென்னை வந்திருந்தார். அப்பொழுதும் அவருக்கான அழைப்பு இல்லை. அண்மையில் தூத்துக்குடி பிரைம் மினிஸ்டர் அங்கே விமான நிலைய விரிவாக்க அந்த கட்டிடத்தை திறந்து வைக்கும் பொழுதும் அப்பவும் தங்களை சந்திக்க வேண்டும் வெளிப்படையாக கடிதம் எழுதி அது ஊடகங்களிலேயும் பகிரப்பட்டது. அதன் பின்னரும் அவர் பிரைம் மினிஸ்டர் சந்திக்கல. இப்போ தொடர்ச்சியாக தனக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு முக்கியத்துவம் இல்லையா அப்படின்றத அவர் பார்க்குறாரு. அதனால அவரது ஆதரவாளர்களுடன் பேசி என்ன பண்ணலாம், ஏன்னா நம்மளுக்கான முக்கியத்துவம் இல்லாமல் இருக்கு அப்படின்றத அவர் பார்க்குறாரு. இன்னொரு பக்கம் அதிமுகவுக்கு உரிமை கோரி சட்ட ரீதியாக அவர் போராடிட்டு இருக்காரு. ஒன்று தேர்தல் ஆணையத்திலே வழக்கு தொடர்ந்திருக்காரு, நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதிமுகவில் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் அவரால் மீண்டும் இணைவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்றது தான் தென்படுது. அப்படி இருக்க சூழ்நிலையில் அரசியலுக்கான நகர்வுகள் என்ன செய்யறது அப்படின்றத ரொம்ப உன்னிப்பாக அவர் பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா எதிர்வரக்கூடிய தேர்தலுக்கு 8 மாதங்களே இருப்பதனால தங்களோட நிலைப்பாடை உறுதியாக எடுக்கணும் அப்படின்றத சொல்லிடுறாரு. விஜயோடைய கூட்டணியில் தாங்கள் இணையம் என்று அவரது ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க. ஓ பன்னீர்செல்வமும் அதை சார்ந்து ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் அண்மையில் நடந்த அவரது ஆலோசனை கூட்டத்தில். விஜயோடைய அரசியல் பாதை சரியாக போய் கொண்டிருக்கிறது என்பது. ஸோ இது எல்லாத்தையும் இன்டர்லிங்க் பார்க்கும் பொழுது அவங்க இந்த கூட்டணியிலிருந்து இப்போ வெளியே வருவாங்களா அப்படின்றதும் தெரியல. ஏன்னா தேர்தலுக்கு 8 மாத கால கேப் இருக்கிறதுனால உடனே அந்த முடிவை எடுப்பாரா அப்படின்றதையும் கேள்வியாக பார்க்கிறோம். இவ்வளவு கேள்விக்கான பதில் செய்தியாளர் சந்திப்பு ஒரு 12:30 மணிக்கு மேலே இன்னொரு 1 ஹவர் கழிச்சு செய்தியாளரை சந்திப்பார் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் பண்ருட்டி ராமச்சந்திரன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்திப்பாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஓ பன்னீர்செல்வம் என்ன முடிவெடுப்பார் என்பது சார்ந்த எதிர்பார்ப்பு அதீதமாகவே இருந்து வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.